ஹலோ, வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் சூப் செய்ய போகிறோம். இந்த சிக்கன் சூப் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். இதில் 1/4 கிலோ சிக்கனை போன்ஸோடு சேர்த்து தான் நான் சிக்கன் வாங்கியிருக்கிறேன். நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அதாவது சுக்கு பொடி கடையில் கிடைக்கும், அதை வாங்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை அடுப்பில் வைக்கலாம். ஒரு 2 விசிலுக்கு நல்லா வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் பீசஸ்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போது சிக்கனை தனியாக எடுத்தாச்சு. சிக்கன் ஸ்டாக் ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் சூப்பில் சேர்க்க போகிறோம். சிக்கன் பீசஸ் எல்லாம் தனியாக எடுத்து நல்லா ஆற விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறமாக ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி போன்ஸை தனியாகவும் இந்த ஃப்ளெஷ்ஷை தனியாகவும் நாம் பிரித்து எடுத்துக்கலாம். போன்ஸை பூரா கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு இந்த ஃப்ளெஷ்ஷை எல்லாம் நல்ல பொடியாக உதுத்து விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. அதோட 1 டீஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மெல்ட் ஆன பின்னாடி பொடியாக கட் பண்ண பூண்டு, ஒரு 4 to 5 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறின பின்னாடி 1 கப்பு துருவின கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கேரட் நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கு இடையில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை கரைச்சி வச்சுட்டு கேரட் நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். இதை போல் கேரட் நல்லா வெந்து சாஃப்டான உடனே இதில் நாம் கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை சேர்க்கலாம். இதோட ஏற்கனவே சிக்கன் ஸ்டாக் ரெடியாக வச்சுருக்குறோம். 1 லிட்டர் தண்ணியில் குக்கரில் இருக்கிற அந்த சிக்கன் ஸ்டாக்கை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும். இதில் 1 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட இன்னும் 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு சிக்கனில் சேர்த்துருக்குறோம். இப்போது இந்த சூப்புக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப் நல்லா கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் பீசஸை ஃபுல்லாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சிக்கன் சூப் ரெடி ஆயிருச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.